இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் 65 பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றதை இன்னைக்கு காட்ட போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து நெய் சோறு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கோம். அது பார்த்தா குக்கரில் வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த குக்கரில் இது வந்து வெந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் என்னென்னா நம்ம ஏற்கனவே இதில் வந்து ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன், அதில் ஏற்ற மாதிரி ஒரு 100 கிராம் இல்லை ஒரு 70 கிராம் 80 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆச்சி சிக்கன் 65 மசாலா எடுத்திருக்கேன். ஸோ அது கொஞ்சம் இப்போ போட்டு வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். அப்புறம் வந்து தயிர் நம்ம வந்து தேவையான அளவு ஒரு 25 கிராம் 35 கிராம் அந்த அளவுக்கு தயிர் அவ்வளோதான் இருக்குது. அதை போட்டாச்சு. இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுக்கிறோம். அதை எடுத்து ரொம்ப போடக்கூடாது, இல்லைனா கசப்பாயிடும். இவ்வளோ போட்டால் போதும். இந்த பாருங்கள் அளவு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும். நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்மெல் ஆகிடும். கம்மியாக போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்காது. நிறைய போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது எல்லாமே இந்த தயிரோடு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கலக்கணும். ஸோ உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு ஏற்கனவே போட்டேன். ஸோ கொஞ்சோண்டு இப்போ உப்பு தேவையான அளவுக்கு இப்போ நான் போடுறேன். இங்கே பாருங்கள், இப்போது மிக்ஸ் பண்ணுறேங்க பாருங்கள். இவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது போட்டிருக்க 80 கிராம்ஸு இதில் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மாவு ஆட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மாவு லைட்டாக, ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த இதில் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் மாவு கொஞ்சம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ போட்டிருப்போம், ஒரு 100 கிராம் போட்டிருப்போமா. 100 கிராம் அளவுக்கான மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த டேஸ்ட் வந்து இந்த 65 வந்து கொண்டு வந்துடும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள் அவ்வளோதான், சிம்பிள், அவ்வளோதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ தான் கையில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த ஒட்டம் பிசுன்னு, இதுதான் கன்சிஸ்டன்சி. ஓகே, இப்போ அடுத்தது என்னென்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி செய்வாங்க. ஆனால் என்ன ஒரு சாஃப்ட்னஸே இருக்காது, ஒட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் சாஃப்ட்னஸும் நமக்கு வேணும். அப்படின்றப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா முட்டை நம்ம எடுத்து நார்மலாக இங்கே பாருங்கள், முட்டை நார்மலாக ஒரு முட்டை போதும். ஒரே ஒரு முட்டை 3/4 கிலோ மாவுக்கு, ஒரு 3/4 கிலோ கறிக்கு முட்டை போட்டு கொஞ்சமாக, ஏன்னா அந்த முட்டையில் வந்து உப்பு கலக்கணும் அப்படின்றதுனால லைட்டாக அவ்வளோதான் போட்டிங்களா. இதை போட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக மேரினேட் பண்ணணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு 1/2 hour 45 minutes நல்லா மேரினேட் ஆகணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னு வெளியே ஓப்பனில் வைக்கிறதுனாலும் 1 hour ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour நம்ம எடுத்துடலாம். ஸோ ரெடி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மிக்ஸ் பண்ணுறது மேரினேட் ஆக இதோட கட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி இது வந்து நம்ம நார்மல் கடாயில் செய்யாமல் ஒரு குறைஞ்ச எண்ணெயில் நம்ம வந்து தோசைக்கல்லில் எப்படி செய்யுதுன்றதை காமிக்கிறோம். சரிங்களா. தேங்க்யூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஆல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.